நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுற எலி, கரப்பான்பூச்சி, பல்லி தொந்தரவுலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம சூப்பராக இதை வந்து தலை தெறிக்க ஓட விட்டுறலாங்க. அது எப்படி அப்படின்னு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நம்ம பயன்படுத்தாத ட்ரே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி காளான் வாங்கின ட்ரே இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து இன்றைக்கி பயன்படுத்திக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எலிக்கு வந்து அரிசி மாவு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து அடுத்தது நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்கேட் ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பேஸ்ட்டு இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கோல்கேட் வந்து கொஞ்சம் ரெட் கலர் இருக்கிறதுனால வந்து பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும். அதே டைமில் எலிக்கு வந்து இந்த கோல்கேட் ரெட் கலர் பேஸ்ட் வந்து அந்தளவு அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்காது. அதனால் நான் இந்த பேஸ்ட்டை எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஸ்பூனாலேயே வந்து எல்லா மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே வந்து ஸ்பூன்லேயே அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர். நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வினிகர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து கோல்கேட்டும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதனால் நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா உருட்டுற அளவுக்கு நல்ல ஒரு பதமான ஒரு மாவாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கும் போது தாங்க நல்லா உருட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி தொல்லையிலேருந்து நம்ம நிரந்தரமாக வந்து விடுபட்டுடலாம். அதுவும் இல்லாமல் வந்து தலை தெறிக்க ஓடிடும். கிச்சனில் அதிகமாக வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து இளைஞ்சிட்ருக்கோம். கிச்சனில் நம்ம வாஷ் பேஷன் கிட்ட பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கரப்பாம்பூச்சி இளைஞ்சிட்ருக்கோம், எலி ஓடிட்டுருக்கோம். நம்ம ஏதாவது மிச்சம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் வந்து அசதியாக வந்து நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளேட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த எலி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் மேலே ஏறி பார்த்திங்கன்னா கிச்சனே வந்து ஒரு நாஸ்தி பண்ணிடும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம உருண்டைகள் உருட்டி வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு வாரத்துக்கு 2 டைம் ஆகுது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி, அந்த கொசு தொந்தரவு, இந்த குட்டி குட்டி கொசுலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் அந்த வெங்காயம், அந்த தக்காளிலாம் வச்சுருக்கிற ட்ரேயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மொச்சிட்ருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி அங்கங்கே வச்சு விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 உருண்டை வந்து ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டருக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கரப்பாம்பூச்சிலாம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ட்ரே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம அந்த அரிசி பக்கெட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நிறைய வந்து இறஞ்சிட்ருக்கோம். அங்கேயும் வந்து ஒரு உருண்டை வந்து வச்சு விட்டுடலாம். பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, சின்ன சின்ன குட்டி குட்டி கொசு இதுக்கெல்லாமே வந்து இந்த ஒரு லிக்விடே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம உருண்டை உருட்டி வைக்கும்போது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வராண்டாவில் எலி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கு. அதுகிட்டையும் வந்து ஒரு உருண்டை வந்து போட்டு விட்டுடலாம். நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே க்ளீன் பண்ணாமல் நான் ரெடி பண்ணி காமிச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். இது மாதிரி வந்து ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணது எலி ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த இடமே ஒரே டென்ஷனாக ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போடும்போது இந்த கூட்டத்தையே ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அம்மிக்கு இடுக்கலாமல் பார்த்திங்கன்னா அம்மி யூஸ் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன் ஹாலில். அந்த இடத்துல எல்லாமே அப்படியே வந்து எலி தொந்தரவு அதிகமாக இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை எக்ஸ்ட்ராவே வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பூரம். நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கற்பூரம் தான் நான் வந்து எனக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 அப்படி இல்லைனா ஒரு 4 இந்த மாதிரி நான் எப்படி வந்து வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி நல்லா நசுக்கி பவுடர் ஃபார்மில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவு வந்து தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 சூடம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு 4-5 சூடம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 சூடம் அளவு நல்லா நைஸாக பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து
பத்தி தான் எடுத்திருக்கேன். பத்தி வந்து ஒரு 2 பத்தி எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு 2 பத்தி எடுத்துக்கோங்க. சில பத்தி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக கட்டி ஃபார்மில் இருக்கும். அது அந்தளவு வந்து சீக்கிரமாக கரையாது. அதனால் பார்த்து எந்த பத்தி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. நசுக்கி எடுத்தோன்னா நமக்கு வந்து குச்சி தனியாக அந்த பத்தி தனியாக வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதையும் நல்லா இன்னும் நல்லா பவுட்ரு ஃபார்மில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து கையாலேயும் நல்லா பவுட்ரு ஃபார்மாக நம்ம வந்து தூளாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பத்தி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பச்சை தண்ணி பதிலாக வந்து நீங்கள் வந்து நல்லா ஹீட் பண்ணி கூட தண்ணி வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பவுட்ரு ஃபார்மில் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சூடை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட இந்த பத்தியையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு கிச்சனில் அதிகப்படியான கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்கில் வந்து எப்போதுமே வந்து பாத்திரம் நைட் டைமில் அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி கூட ஊற்றாமல் சில பேர் அப்படியே வந்து தூங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது அதில் இருக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்றதுக்கு கூட வந்து கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வந்து வரும். கிச்சனில் நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னா அப்படியே வந்து நம்ம பேலன்ஸை வந்து அடுப்பு மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தூங்க வந்துடுவோம். அது மாதிரி வைக்கும்போதும் அதிகப்படியான கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், பெரிய கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், அடுப்பு மேலே நம்ம சாப்பிட்ற தட்டு மேலே இதெல்லாம் வந்து அதிகப்படியான தொந்தரவை கொடுக்கும். அதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து ரெடி பண்ண லிக்யூடை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நம்ம ஜூஸ்லாம் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம பசங்கள்லாம் சாப்பிட செய்வாங்க. அப்படி இல்லைனா வீட்டில் வந்து ஒரு குட்டி குட்டி பாட்டில் கிடந்துச்சு அப்படின்னாலுமே என்ன ரெடி பண்ணி அழகாக வந்து அதோட மூடியில் வந்து ஹோல் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டு கிச்சன்லலாம் எந்த அளவு வந்து நம்ம வந்து அதிகப்படியான காசு கொடுத்து ஸ்ப்ரே வாங்கி அடித்தாலும் அப்படி ஏதாவது மருந்து வச்சாலுமே அது வந்து ஒழியவே ஒழியாது. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாருங்கள். இது நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பு மேலெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்விடை அழகாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நைட் டைமில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஓடிட்டுருக்கோம். அதனால் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் செஞ்ச ஏதாவது வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி நம்ம செல்ஃபு அப்படின்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம படுக்கும்போது கரப்பாம்பூச்சி தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். அதே மாதிரி சிங்க்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம்லாம் வந்து நைட் டைமே வந்து விலக்கி கழுவி வச்சிடணும். சிங்கில் போடுறத நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே அதிகமான பல்லி கரப்பாம்பூச்சிலேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அடுப்பில் வந்து லிக்விட் வந்து நம்ம வந்து தெளித்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு படுக்க போனாலும் பரவாயில்ல, காலையில் கூட வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி வந்து அடுப்பு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி துடைக்கும் போது அதோட வாசனை ஃபுல்லாகவே அடுப்பு ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் கவுண்டர் டாப்லேயும் பார்த்திங்கன்னா தெளித்து விட்டு ஒரு வைப்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லுக்குமே நமக்கு வந்து அந்த குட்டி கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், பெரிய கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் வந்து ஓடிட்டுருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அதிகப்படியான பல்லி கரப்பாம்பூச்சி வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனை வந்து சுத்தமாக வைக்காதனால தான் இந்த பல்லி கரப்பாம்பூச்சிலாம் அதிகமாகுது. நமக்கு ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உருவாயிடுச்சு அப்படின்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்டை விட்டு பல மடங்காக வந்து பல்லி கரப்பாம்பூச்சி அதிகமாகிடும். அதுவும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து டென்ஷனை தான் ஏற்படுத்தும். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரமாக இருக்கட்டும், மிக்ஸி, கிரைண்டர், அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே, சோபா கீழே இதுக்கெல்லாம் இது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்படியே வந்து இலஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் அதிகமான கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம வந்து தெளித்து விட்டுக்கலாம். இதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.